ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி தான். அதுக்கு நான் 800 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 800 கிராம் சிக்கனுக்கு நான் 500 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ கிலோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி எடுக்கணும். இதுக்கு வரமிளகா தான். வரமிளகா நான் ஒரு 7 வரமிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சில்லு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை தாளிக்கலாம் வாங்க. தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் இதுக்கு நல்லெண்ணெயில் தான் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ பட்டை கிராம்பு நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. சாரி, நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சிக்கன் வாங்கும்போது கடையில் சிக்கன் சிந்தாமணிக்குன்னு சொன்னீங்கன்னா அதுலேயே போன்லெஸ் சிக்கனாக கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் அந்த மாதிரி இந்த தடவை நான் கட் பண்ணி வாங்கலை. இது போனோடையும் செய்யலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் இந்த தடவை நான் போனோடு தான் செய்கிறேன். நான் போன் இல்லாமையும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். நல்லா இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும், நம்ம தண்ணி இப்போ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள். நான் 4 ஸ்பூன் எடுக்க போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவுமே விடலை. சிக்கனே இப்போ லைட்டாக தண்ணி விடுது. இப்போ நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 to 10 நிமிஷம் வேகிறதுக்கு மூடி போட்டு மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. அந்த சிக்கனே தண்ணி விட்டு வருது, உங்களுக்கு அது பார்த்தா தெரியும். அப்புறம் நம்ம ஊற்றின ஆயில் மட்டும்தான். இப்போ இது நல்லா ட்ரை ஆகி வரட்டும். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் உங்களுக்கு வந்து இந்த மசாலாலாம் இன்னும் ட்ரை ஆக விடணும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. சிக்கனும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு பாருங்கள். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இன்னொரு 5 நிமிஷம் விட போகிறேன். பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் விட்டுருந்தேன்ல, ட்ரை ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. நான் ஆயில் கொஞ்சம் அதிகம் விட்டுருக்கேன். என்னோட ஆயில் மட்டும்தான் இருக்குது. நல்லா இப்போ ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கனும் நல்லா பஞ்சு போல் வந்துருக்கு. இனி இதுக்கு மேலே விட்டிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நம்ம தேங்காய் துருவலை இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் வந்து துருவலாக போடக்கூடாது, சில்லு தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த ஆயிலில் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம பரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதில் மெயினே பார்த்திங்கன்னா இந்த சிக்கனுக்கு இந்த வரமிளகா தான். நான் வரமிளகா வந்து 10 வரமிளகா, 7லேருந்து 10 வரமிளகா எடுத்திருக்கேன். காரம் எனக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் காரம் அதிகம் சாப்பிடுவோம், அதனால் நான் காரம் அதிகமாக சேர்த்திருக்கேன். அவ்வளோதான், இப்போ நம்ம சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அட்டன் பண்ணி விட்ருக்கிறீங்க. ஆமாம், அட்டன் தான் பண்ணு. பேசல நீங்கள் எப்படி இது பேசிகிட்டு இருக்கும்போது பேச முடியும்? அவ்வளோதான், நம்ம சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும். இது வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல். அந்த ஏரியா பேர் சிந்தாமணி. அந்த பேரை வச்சு தான் இந்த சிக்கனை சொல்கிறாங்க, சிக்கன் சிந்தாமணின்னு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். நான் மிளகாத்தூள் எங்களுக்கு காரத்துக்கு தேவைக்காக நான் ஆட் பண்ணங்காடி தான் இந்த கலர் வந்திருக்கு. இதோட இன்னும் கொஞ்சம் கலர் கம்மியாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.